நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஞானத்தை பெறணும் அப்படின்னா சிவனோட அருளும் கிருஷ்ணரோட அருளும் உங்களுக்கு தேவை. இவங்க 2 பேரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும். ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்ற கோகுலாஷ்டமி ஆவணி மாதத்தில் வரும். இந்த 2க்கும் மத்தியில் சரியாக 180 நாட்கள் இருக்கும். இந்த 180 நாளும் நீங்கள் சிவனையும் கிருஷ்ணரையும் வழிபடணும். இப்போ ஒரே பரம்பொருள் அப்படின்னு சொல்லப்படுற ஞான ஜோதியாக இருக்கிற அந்த சிவலிங்கத்தை நீங்கள் பூஜை பண்ணின்னு வரணும். இந்த 180 நாளும் இடைவிடாமல் காலையில் மாலை வேளையில் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். கிருஷ்ணர் ஞானத்துக்கும் கருணைக்கும் கடவுளாக திகழ்கிறாரு. அதனால் உங்களுக்கு சிறந்த ஞானமும் கருணையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஞானம் விருத்தியாகிறதுக்கு இந்த வெட்டவெளி பரம்பொருளாகிய சிவபெருமான் உதவி பண்ணுவார்.